சாந்தி, இந்த வருஷம் இந்த வெற்றி கோப்பை நம்ம வீடு தேடி வந்துருச்சு. இதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த ஸ்டேட்லயே கார் ரேஸ்ல உன்னை ஜெயிக்கிறவங்க வேற யார் இருக்க முடியும்? அருண், இந்த வருஷத்தோட இந்த கார் ரேஸ் பைத்தியத்தை விட்டுற. என்ன இருந்தாலும் அது டேஞ்சரான கேம் இல்லையா? ஆமா ஆமா, அப்பா சொல்றது ரொம்ப கரெக்ட். நோ நோ நோ, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நம்ம அருண் இருக்கானே, வருஷம் அவன் தான் ரேஸ்ல ஜெயிக்கிறான்னு ஊரே மலைச்சு போய் நிக்குது. இந்த நேரத்துல நீங்க எல்லாம் அவனை என்கரேஜ் பண்ணாம டிஸ்கரேஜ் பண்றீங்க. என்ன அருண், கழுத்தறிட்டா என்ன சித்தப்பா, எப்பவும் இல்லாம திடீர்னு இன்னைக்கு மாலை? ஏண்டா போடக்கூடாதா? மாலை போடக்கூடாது. மாலை போட்டவெல்லாம் காக்கா பிடிக்கிறதுக்கு தான் மாலை போடுறான்னு அர்த்தமா? இப்படி ஒரு தப்பு கணக்கு ஊர்ல பரவி போயிருக்குதா? எலெக்ஷன் எடுத்துக்கா, யார் ஜெயிச்சாலும் முதல்ல நான் தான் போய் மாலை போடுவேன். கட்சி பார்க்க மாட்டேன். ஐயா, டெல்லியில இருந்து கங்கால வந்திருக்கு, முதலாளி பேசுறாரா? ஹலோ, நான் விஸ்வநாதன் பேசுறேன் சார். வணக்கம் சார். எஸ் சார், லாபம் தான் சார். ஆமா, இன்னும் வருஷம் முடிவுல அதிக லாபம் கிடைக்கும். சரி, அப்படியே செஞ்சுறேன். ஓகே. ஆமாமா, உங்க உத்தரவு இல்லாம நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்ய மாட்டேன். அருண், இன்னும் 3 மாசத்துல நம்ம முதலாளி இங்க வராராம். குட் மார்னிங் சார். மேனேஜிங் டைரக்டர் உள்ள இருக்காரா? அங்க இருக்காங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பாம்பே அனுப்ப வேண்டிய டெக்ஸ்டைல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்பதான் மில்லுக்கு போய் பார்த்து வரேன். அப்படியா? நானே சொல்லணும்னு இருந்தேன், நீயே எல்லாத்தையும் செஞ்சுட்டிய. வேலையில இப்படித்தான் அக்கறையா இருக்கணும். வாட் இஸ் வாட்? இன்னைக்கு முதல் தேதி இல்ல? எஸ் சார். சம்பள பணம் இதோ எல்லாருக்கும் கொடுத்துரு. ஓகே சார். இன்னைக்கு தேதி 1, மணி 10 ஆச்சு. இப்போ மேனேஜிங் டைரக்டர் விஸ்வநாதன் சம்பளம் பட்டுவாராசியை சொல்லி பிரபு கிட்ட பணம் கொடுத்துட்டு இருப்பார். எப்ப பார்த்தாலும் இதே ஞாபகமா? இன்ஃபர்மேஷன் பீரோ ஊர்ல யாராரு எப்பப்ப என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கிறத இதையே ஒயாம டைரியில எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இதனால என்னையா பிரயோஜனம்? சும்மாரியா, எனக்காக டைரி தெரியாது. உன்னால ஒண்ணுமே சரியா செய்ய முடியாது. பிரபு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கான். அவன் என்னையா பண்ணுவான்? என் தலை எடுத்து நான் பார்த்து வேலைக்கு வந்தவன். இன்னைக்கு நிலைமை என்ன? அவன் கேஷியர், நான் குமாஸ்தா. அவன் கம்பெனி கார்ல வர்றான், நான் கார் நடையில வர்றேன். இதை ஏன் எழுது? ஏயா இதைத்தான் டைரியில எழுதுறது ஒரு கணக்கு கிடையாது உனக்கு? கல்லடி எப்படிங்கிறா? குடியாப்பே முக்கியமான விஷயம் விட்டு போச்சு. என்னையா? அவனுக்கு கம்பெனில ஃப்ரீ குவார்டர்ஸ் கொடுத்திருக்கா, பெரிய வீடு, ஜாம் ஜாம்னு இருக்கா. நீ வாடகை கொடுக்கா, மாசம் வீட்டை மாத்திட்டே இருக்க. சரியா? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிடும். சம்பளம் தான் கொடுத்தேன், பேலன்ஸ் கேஷ் இதுல இருக்கு. கணக்கு பார்த்து. எதுக்காக கணக்கு பார்க்கணும்? நம்பிக்கை இல்லைன்னா தானே பார்க்கணும். நீ அப்படியா? இந்த ஆபீஸ்ல எல்லாருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமானவன் நீ ஒருத்தன் தானே. சாந்தி, வர்த்தக ஒலிபரப்புக்காக இந்த தடவை நம்ம போடுற ரேடியோ நாடகம் நிச்சயம் வெற்றி அடையணும். நிச்சயம் வெற்றிதான். ஏன்னா நம்ம போடுற டிராமாவுக்கு செலக்ட் பண்ணிருக்கிற பேரு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. மிஸ் சாந்தி, ஏ நீங்க ஒரு ஹீரோ வேணும்னு கேட்டீங்கல்ல, இவர் சான்ஸ் கேட்டு வந்திருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. வணக்கம். வணக்கம் மேடம், நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேன். ஆனா எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எல்லாருக்கும் தான் நடிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆமா, ஏதாவது மேடையில நடிச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் நடிச்சது இல்ல. ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா நல்லா நடிப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லாருக்கும் தான் நம்பிக்கை இருக்கு. வசனம் பேச தெரியுமா? ஓ, பேசுவீங்களே. இந்த மனோகரா சினிமா பாத்திருக்கீங்களா? அதுல தர்பார்ல வர வசனம் எல்லாம் நல்லா பாடம் பண்ணி வச்சிருக்கேன். எங்க பேசுங்க பார்க்கலாம். வசனம் மட்டும் இல்ல, நடிப்போட பேசணும். நடிப்பா? அம்மா, 2 பேரும் என் கை பிடிச்சுக்கோங்க. எதுக்கு எதுக்கு? மனோகரா சங்கிலி சீன், அப்பதான் வசனம் வரும். புடிங்க, நான் உங்க தம்பி மாதிரி. எப்படிமா நடிப்பு வருது இப்பதான். கோவும் குயில் குதிக்கும் மான் என்றெல்லாம் மால் புகழப்படும் இந்த கோணல் புத்தி காரியின் கொள்ளி கண்களை கொடிய நாக்கை என்னுடைய கூர்வாழ்க்கை இரையாக்கி அதை எடுத்தால் உண்மை. உனக்கு பக்கத்துணையாக வந்தால் அந்த பட்டாளத்தை பிணமாக்கி விட்டு சூன்யக்காரிக்கு ஆலவட்டம் சுற்றியவர்களை சுடுகாட்டு. இனிமே தானே வருது திக்னஸ். நம்ம கதைக்கு வருவோம். என்ன கதை உங்க கதை? புராணமா, சோஷலா? லவ் ஸ்டோரி. மிஸ்டர், நான் சொல்றபடி கேட்கணும். சரி. கிட்ட
பாருங்க. இது லவ் சீன், நல்ல எஃபெக்ட்டா படிக்கணும். சரி. கண்ணே, இது காதல் சீன், சீரியஸா பேசக்கூடாது. சரி, கொஞ்சி கொஞ்சி பேசணும், நீட்டா பேசணும். எங்க நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. கண்ணே கண்ணே. அப்படி இல்ல. எங்க கண்ணே கண்ணே. ஐயோ, ராகம் பாடாதீங்க. நான் செஞ்சு காமிக்கிறேன், அப்படியே பாத்துட்டீங்களா? கண்ணே விளங்க விளங்க விளங்க. கண்ணே. ஐயோ, அப்படி இல்ல அப்படி இல்ல. கண்ணே கண்ணே. தம்பி. கண்ணே. யோ மனோகர தள்ளியா. சாந்தி, இது தேராது, வேற ஆள் பார்க்க வேண்டியதுதான். ஐயோ, அப்படிலாம் முடிவு கட்டிடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு பாருங்க நீங்களே மயங்கி விழுவுற மாதிரி காதல் வசனம் பேசுறேன். உங்களால முடியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கண்டதையெல்லாம் காதலிக்கிற வயசு. நாளைக்கு பாருங்க கரெக்டா பேசுறேன். நாளைக்கு வரீங்களா? சரி பாருங்க. ஏண்டா எவ்வளவு லேட்டு? என்ன காலையில பட்டுப்பட வேணும் தங்கச்சி கேட்டால, அதான். அண்ணா, நீ வந்துட்டியா? என்ன விலை? 1500 ரூபாய். 1500 ரூபாயா? ஏண்டா எவ்வளவு விலை கொடுத்து வாங்கின? நீ சும்மா இருமா. இது விலை 150 ரூபாய் தான். 150 ரூபாய் உனக்கு எப்படி தெரியும்? அம்மா, அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? வீட்டுக்கு எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல விலையை கூட்டித்தான் சொல்லும். நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையான விலையை ஒத்துக்கும். ஏன்னு இது விலை 150 ரூபாய் தானே? உண்மைதாமா, 150 ரூபாய் தான். என்ன செய்யறது, உங்களுக்கு எல்லாம் மலை அளவுக்கு செய்யணும்னு எனக்கு ஆசை, என்னால முடியல. அதனால தான் கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்தாலும் நிறைய விலையை சொல்லி நானே பெருமைப்பட்டுக்கிறேன். என்ன தப்பு? அது சரி. ஏமா, படம் எனக்கு பிடிச்சிருக்கா? கண்ணே, காதலோ காதல். காதலா? உனக்கா? அதை ஏன் கேக்குறேன்? நானு ரேடியோ நாடகத்துல ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பேன்ல. அம்மா, யாரோ ஒரு புண்ணியவதி கை நிறைய காதல் வசனத்தை கொடுத்து ராத்திரிக்குள்ள பாடம் பண்றான்னு இருக்கா. வழி விடுங்க, காதல் மூட்ல இருக்கேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கண்ணே கண்ணே. ஐயோ ஐயோ, காதல் வசனம் பேச லட்சணமா இது. இங்க வானே, அத குடு. தள்ளி நில்லு. கண்ணே, 1000 காலமானாலும் நீ அழகே அல்லவா? காலங்கள் கடந்தாலும் நீ குமரி அல்லவா? வெரி வெரி குட். அன்பே, காதலுக்கு எண்ணமும் கண்ணும் தான் சாட்சி. அன்று நீயும் நானும் ஆடினோம், பாடினோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம். ஓஹோ, இதான் சமாச்சாரமா? இந்த தோம் தோம் வர இடத்துல எல்லாம் கண்ணை அப்படி அப்படி மூடணும். ஆமா, கண்டிப்பா மூடணும். காதலுக்கு இந்த கண்ணாமூச்சி தான் ரொம்ப முக்கியம். ஆமா, நீ எனக்கு பின்னால பிறந்தவா? எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அது வந்து எப்படியோ தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சது? உண்மையை சொல்லு, இல்லாட்டி காது கையோட வந்துடும். சொல்லு. வந்து நான் வாரம் 3 சினிமா பாக்குறேன், ஒரு நாளைக்கு 2 நாவல் படிக்கிறேன். இது தெரியாதா? அண்ணே, சினிமா, நாடகம், நாவல், இது 3 தான் காதலுக்கு மாதா பிதா குரு. இந்த பத்திரிக்கை ஒத்தர விடாம எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கான். இத படிக்கிறது யாராவது பார்த்தானா நம்மள பைத்தியக்காரன் நினைச்சிருவாம்பா. பாப்பையா, சளி பாப்பையா. ரெடி சார். ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன சார் இதெல்லாம்? உங்க டேபிள பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டா இருக்குதா? மருந்து, செல்லஸ்கோப்பு, வேப்பல, பச்சை மிளகா, வேறு. இது என்ன டிஸ்பென்சரியா, சந்தை கடையா? என் வைத்திய முறையே தனி டைப்டா. நான் இயற்கை வைத்தியம், இங்கிலீஷ் வைத்தியம், நாட்டு வைத்தியம், சித்த வைத்தியம், மாந்திரிகம், தாந்திரிகம், யாந்திரிகம், ஆயுர்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம் எல்லாம் கலந்துகிறேன் என் வைத்தியம். நீ யாரா என்ன கேட்கறதுக்கு? ஊர் வியாபாரம் வரைக்கும் நான் தான் டாக்டர். டாக்டர், 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 இங்க யார் டாக்டர்? நீங்க தான் டாக்டர்? வணக்கம் டாக்டர். டாக்டர், நீங்க சாதாரண டாக்டர் இல்ல, தீராத நோயை தீர்க்கிற டாக்டர். டாக்டர் திலகம், டாக்டர் மேதை. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்படிதான் போன மாசம் அமெரிக்காவுல ஒரு பைத்தியக்காரன் கேஸ். பைத்தியமா? எப்படி குணப்படுத்துறீங்க அதை சொல்லுங்க சார். ஏன் இப்படி கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல டாக்டர், ஒரு ரவுடி கிட்ட இருக்கிற பயத்தினால எங்க அப்பா தினம் சாயங்காலம் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. கண்ணுல கண்டவங்களை எல்லாம் போட்டு உதவதன்னு உதைக்கிறாரு. அவரை குணப்படுத்த உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். அம்மா,
உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல என் பாடி தாங்காது, ஏற்கனவே வீக், என்ன விட்டுருங்க. டாக்டர். நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது டாக்டர். இல்ல அமெரிக்கா பைத்தியம்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், உள்ளூர் பைத்தியம்னா எனக்கு ரொம்ப பயம். இப்ப உங்ககிட்ட எப்படி கெஞ்சிரம் பாத்தீங்களா? டாக்டர் டாக்டர் 100 ரூபாய் ஃபீஸ் தரேன். பணத்தை சம்பாதிச்சுடலாம், உயிரை சம்பாதிக்க முடியுமா? டாக்டர் 200 ரூபாய் தரேன். என் உயிருக்கு அதான் விலையா? டாக்டர் 300 ரூபாய். 300 ரூபாய் ஒரு தரம், 300 ரூபாய் 2 தரம், 300 ரூபாய் 3 தரம். என் உயிரை என்ன ஏலம் போடுறீங்களா? எனக்கு வேண்டாம், விட்ட மணி அடிச்சிருங்க. டாக்டர் உங்களை விட்டா எங்க அப்பாவை காப்பாத்த யாராலையும் முடியாது டாக்டர். அம்மா நீங்க கதையே தெரியாம வசனத்தை மட்டும் எழுதிக்கிட்டு போறீங்க. இப்போ எல்லாம் வசனம் எழுதுறதுக்கு கதையே தேவையில்லை டாக்டர். என் கதையே வேற. டாக்டர் இது பாருங்க, முடிவா 500 ரூபாய் தர்றேன். வேணும்னா நீங்க வாங்குற உதவியை பொறுத்து அப்பப்ப ரேட்டை இன்க்ரீஸ் பண்றேன். அம்மா நீங்க டாக்டர் கூப்பிட வந்தீங்களா இல்ல அடியார கூப்பிட வந்தீங்களா? ரெண்டு ஒண்ணுதான் டாக்டர். அடியாளு உதைக்கு பணம் கேட்பான், டாக்டர் ஊசிக்கு பணம் கேட்பாரு. டாக்டர் நீங்க இந்த இடத்துலதான் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். நான் நல்லா யோசனை பண்றேன், நீங்க சொல்லுங்க. நீங்க வாங்குற ஒவ்வொரு உதைக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். டாக்டர் சம்பாதிக்கிறதுக்கு வழியே பாருங்க டாக்டர். நிறைய சம்பாதிப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா டாக்டர். சரி கொடுங்க, ஆடுதாட்டம். உங்க அட்ரஸ் என்ன? ஆமா, நான் வெளியில வாங்குற உதைக்கெல்லாம் கூட நீங்க பணம் கொடுப்பீங்களா? முதல்ல நீங்க எங்க வீட்டுல வந்து வாங்கிக்கங்க. எங்க அப்பாவை குணப்படுத்துங்க டாக்டர். நான் வரேன் டாக்டர். ரஞ்சிவி, ஏன்டா அவசரமா வர முடியா போன் பண்ண? இன்னைக்கு என்ன தேதி? நான் வாடகை பணம் கொடுக்க வேண்டாமா? வழக்கம் போல உங்ககிட்ட தானே வாங்கி கொடுக்கணும்னு போன் பண்ணேன். ஆனா இப்ப டிஸ்பென்சரி நடத்துறது நீ, மாசம் மாசம் வாடகை கொடுக்கறது நானா? கரெக்ட். இந்த லட்சணத்துல ஒரு பெரிய பட்டம் டாக்டர். இத பாரு, யார் எந்தெந்த பட்டத்துக்கு லாயக்கே இல்லையோ அததான் வச்சுக்கணும். ஏன் அவசரப்படுற? நீ எக்கச்சக்கமான வருமானம், சினிமா, பீச், ஹோட்டல் எல்லாம் ஏன் செலவுதான். உன் மனசு கேட்காது, நீதான் செலவழிக்க போற. இன்னைக்கு எப்படியாவது காதல் வசனம் பேச வச்சு ஆகணும்டி. எப்படி? எப்படியா? அவர் காது கட்டுற மாதிரி ஒரு கதை கட்டி விடுவோமே. என்ன கதை? நம்ம சாந்தி இருக்காளே, அவன் நிஜமாவே அவரை காதலிக்கிறா அப்படின்னு ஒரு பொருளிய கிளப்பி விடுவோம். நமக்கு என்ன, வீதிப்படி ஆகட்டும். என்னடி இதெல்லாம்? காதல்டி. அப்ப தாண்டி நடிப்புல உணர்ச்சி வருண்டி. சரிடி. எதுக்கத்தாலும் டிடிங்கிற மாதிரி பேசுறது. அதுவும் நம்ம ஹீரோ வர்றாடி. முதல்ல இப்ப பாரு வேடிக்கை. ஆமாண்டி, நான் சொல்றது நிஜம்தான். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். சாந்தி பிரபுவை காதலிக்கிறா. ஒரு நாள் பழக்கத்திலேயே காதலா? காதலுக்கு ஒரு நாள் ரொம்ப அதிகண்டி. ஒரு நிமிஷம் போதும். நேத்து சாந்தி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? பிரபு மாதிரி வாட்ட சாட்டமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அவர் கண்ணை பார்த்த உடனே நான் அப்படியே மயங்கிட்டேன். அப்படி இப்படின்னு அளந்தாடி. ஆனா அவருக்கு காதல் வாசனம் கூட பேச வர மாட்டேங்குது. அதையும் நான் அவகிட்ட சொன்னேன்டி. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? நாடகத்துல வராட்டி பரவாயில்ல, நடைமுறையில வந்தா போதும்னு சொல்றாடி. அப்பா நாடகமே அம்போதானா? இப்ப பாருங்க, காதல் மழை பொழிய போகும். எங்கே சாந்தி? சாந்தி, சாந்தி, சாந்தி. கண்ணே, என்ன தடுக்காத தடுக்காத, புல் மூடு, விட்டுடு விட்டுடு. நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்ணே. காலங்கள் கடந்தாலும் யுகங்கள் முடிந்தாலும் காதல் என்பது சாஸ்வதமான வார்த்தை என்றோ. அந்த இனிய சொல்லுக்கு உயிர், உடல் எல்லாம் நீதான் கண்ணே, கண்ணே, கண்ணே. என்னடி என்னென்னமோ பேசுறாரு? காதல் காதல் அப்படியே ஆள உருக்குது. கவனே கவனே. நடக்கட்டும். அன்பே, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்றான் புரட்சிக்கவி. மலையே கடுகாகும் போது கேவலம் இந்த நாடகம் எந்த மூலை கண்ணே, எந்த மூலை? என்னடி இது? டைலாக மாத்தி மாத்தி சொல்றாரு. இதாண்டி ஒரிஜினல் டைலாக். அதை விட இதாண்டி நல்லா இருக்கு. நீ அடிக்கடி அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, அவர் இஷ்டத்துக்கே விடு. அப்பதான் எஃபெக்ட் இருக்கும். வரணுங்க. உன்னை உச்சி முதல் பாதாதி கேச வரை வர்ணிக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. எதுக்கு? எதுக்கு? என்னடி எதுக்குங்கிற? எதுக்கு? அதுக்குதான். என்னையே பார்த்து பேசுறாருடி. பின்ன என்ன என்ன பார்த்தா பேசுவாரு? நீ தானடி கதாநாயகி, நீயும் போய் பேசு. சார் பேசுங்க சார். நான் அப்படி ஏன் நிறுத்திட்டீங்க? பேசுங்க. முடியாது, என் பேச்சுக்கு தான் உன் பார்வை பிரேக் போட்டுடுச்சு.
மனோகர கண்ணால டச் பண்ணிட்டான். சாந்தி போ. ஐயோ நெருங்குது நெருங்குது, ரொம்ப நெருங்குதா? ஆமா, போச்சு போச்சு. கைய பிடிக்க போறான் பிடிச்சிட்டான். அப்புறம் அப்புறம் என்னடி நடக்குது? ஏய், எனக்கு என்னமோ இது நாடகமா தெரியல. நாம என்னமோ பொருளையை கிளப்பி விட்டத நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ உண்மையாவே லவ் பண்ணிருக்காடி. உனக்கு பைத்தியம் நீ? எனக்கு இல்ல, எங்க அப்பாவுக்கு. ஐ அம் சாரி, உங்க அப்பாவுக்கு பைத்தியம். எப்போல இருந்து? நீ பிறந்ததுல இருந்தா? என்னது? ஐ அம் சாரி, உங்க அப்பா பிறந்ததுல இருந்தா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க சார். 2 வருஷத்துக்கு முன்னால திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் 7 மணி இருக்கும். ரவுடி ரங்கங்கிறவன் கத்தியும் கையுமா எங்க அப்பாவை தேடி வந்துட்டான். எதுக்கு? ஷேவ் பண்றதுக்கா? ஐயோ, கொலை செய்யறதுக்கு. அதாவது சதக் சதக்குன்னு குத்துறதுக்கு. குத்தினா? எவ்வளவு குத்தினா? எங்கெல்லாம் குத்தினா? அவனால குத்த முடியுமா? அதுக்குள்ள எங்க அப்பா உஷாராய் எழுந்து ஓடிட்டார். அவன் ஒரு ரவுடியா? கத்தியை யூஸ் பண்ண தெரியாதவன். அந்த காலத்து ரவுடிங்க கொலை செய்யறேன்னு சொன்னா சொன்னபடி செய்து காட்டுவாங்க தெரியுமா? சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. அவன் வந்து மிரட்டினானா, அதுல இருந்து சாயங்காலம் 7 மணி ஆனா போதும், அந்த ரவுடி பயத்தினால எங்க அப்பா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. கையில கிடைக்கிறவங்க எல்லாம் போட்டு உதவதேன்னு உதைக்கிறாரு. 8 மணி ஆனா மறுபடியும் சரியாயிடுறாரு. 9 மணி ஆனா தூங்கிடுவாரு. இந்த கேஸ் 7ல இருந்து 8 வரைக்கும் பைத்தியமா? ஆமா, இந்த ரவுடி ரங்க எங்க இருக்கான்ப்பா? அவன் மதுரையில இருக்கான். சார், இத பாருங்க, நீங்க எங்க அப்பா வியாதியை குணப்படுத்த வந்திருக்கீங்கிறது அவருக்கு தெரியவே கூடாது. ஏன்னா எங்க அப்பா தன்னை ஒரு பைத்தியம்னே ஒத்துக்க மாட்டாரு. எந்த பைத்தியம் ஒத்துக்கும்? நான் ஒத்துப்பனா? ஒத்துக்க மாட்டீங்க? நீங்க ஒத்துப்பீங்களா? நான் மட்டும் ஒத்துக்கோனா? என்ன நீங்க? எங்க அப்பா வந்துட்டாரு. அப்பா அப்பா, எங்க அப்பா. யார் இது பலகீனமா நோயாளி மாதிரி நிக்கிறாரு? இல்லப்பா, அவர் டாக்டர். டாக்டரா? அப்படின்னு ஒரு போர்டு எழுதி கழுத்துல தொங்க விட்டு சொல்லு. இல்லனா எவனாலும் பார்த்தா சீக்காளி நினைச்சு ஜெனரல் ஹாஸ்பிடல்ல தள்ளிடுவான். ஐயோ பாவம், பைத்தியம் பைத்தியம். யாரா பைத்தியம்? நான் தான். அதானே கேட்டா, நீதான் பைத்தியமா இருக்கணும். பைத்தியம் எல்லாம் என் வீட்டுக்கு ஏன் வந்ததே? ஒண்ணு இல்ல சார், உங்க மகளுக்கு வைத்தியம் பண்றதுக்காக வருது. வைத்தியமா? இப்ப என்ன ஆச்சுப்பா? ஒண்ணு இல்ல. வைத்தியம் சொல்றீங்க? பேசாம இருக்கணும். என்ன இது? அப்பா அப்பா, 2 வருஷமாவே எனக்கு அடிக்கடி ஒத்த தலைவலி வருதுப்பா. 2 years ஆவா? ஆமாப்பா. சீக்கிரமா என் மகளை டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர். லேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்ல, லேட் பண்ணல சார். உங்களை மாதிரி நல்ல மனசு ஊர்ல இருக்கிற அப்பனுக்கெல்லாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சார். நீ என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு இல்ல, அழட்டி கூடாது. சார், டிஃபன் ரெடி. சரி, எல்லாம் ரெடி பண்ணி டேபிள் மேல எடுத்து வைடா. டாக்டர் வாங்க, டிஃபன் சாப்பிடுவோம். என்ன டிஃபன் போட்டுக்கலாம்னு தெரியல. பஜ்ஜா இருக்கும் இல்லன்னா சொஜ்ஜா இருக்கும். எந்திரிங்க. வாங்க டாக்டர். ஐயோ, 7 அடிக்க இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்கு. ஐயோ பாவம், யாரு பெத்த பிள்ளையோ இந்த டாக்டர். நான் இப்படாத பாடுபட போறாரு. அப்பா, நம்ம ஆபீஸ்ல டைபிஸ்ட் போஸ்ட் ஒண்ணு வேகன்ட் இருக்கு. அதுல தன்னை அப்பாயின்ட் பண்ண சொல்லி சாந்தி அடம் பிடிக்கிறா. நீங்க என்ன சொல்றீங்க? சரி, பிரபுவை கன்சல்ட் பண்ணி முடிஞ்சா வேலைக்கு வச்சு சொல்றோம். பிரபு சார், இது ஆப்பா என் தங்கச்சி நல்லா படிச்சிருக்கு. ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங்லாம் பாஸ் பண்ணிருக்கு. முடிஞ்சா வேலைக்கு வச்சுக்கோ. மேனேஜிங் டைரக்டர் மகளா? யார் டைரக்டர் சொல்ல? ஏன் என்கிட்ட கேட்கல? இங்கே டைரக்டர் வரேன். உங்க பக்கத்துல இருக்கிறதுக்காக. அண்ணா, பரப்பிட்டாச்சா? அப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா?
என்ன போட்டு போட்டு ஆபீஸ் பாக்குற இந்த வெயில்லையா கோட்டு? சம்மர்ல கோட்டு போட்டா அர்த்தராத்திரில கொடை பிடிக்கிற மாதிரி இருக்கும். சம்மர்ல மழை பெஞ்சா கொடை பிடிச்சுதான் அனுப்பு. ஏற்றுமதி சம்பந்தமான லெட்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எடு, நான் கையெழுத்து போட்டுறேன். நீங்க ரூமுக்கு போக அனுப்புறேன். பரவாயில்ல, அதான் நான் வந்துட்டேன். போட்டுறேன். ஓகே, கையெழுத்து. நீ பேசு. சரி, அப்படியே செஞ்சு. ஓகே ஓகே. இந்த பதில் லெட்டரை எப்படியாவது பிரபு பாக்கெட்ல போட்டுரும். நான் கோட்டு போடுவது அழகுக்காக, உன்னுடைய காதல் கடிதங்களை கொண்டு போவதற்காக அல்ல. இப்படிக்கு உன் அண்ணன் பிரபு. என்னம்மா அசந்து போய் நிக்கிற? இதோ இருக்கு உன் காதலனுடைய பதில் கடிதம். வாங்க வாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன போஸ்ட் பாக்ஸ் ஆக்கி வச்சிருக்கீங்களா? எத்தனை நாளா இது நடக்குது? இன்னைக்கு தானா? இன்னைக்கு அம்மா என்னடா, என்ன விஷயம்? நம்ம வீட்டுல ஒரு டிராமா நடந்திருக்கு. என்னன்னு கேளு. உனக்கு வேற வேலையே கிடையாதுடா. அன்னைக்கு ரேடியோ டிராமா, இன்னைக்கு என்ன டிராமா? அம்மா, இது உண்மையான நம்ம குடும்ப டிராமா. நீ என்னடா சொல்ற? என்ன போஸ்ட்மேன் ஆக்கி, என் பாக்கெட்ட போஸ்ட் பாக்ஸ் ஆக்கி லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் நடக்குதுமா. எங்க டைரக்டர் மகனை இவ காதலிக்கிறான். அவன் இவனுக்கு லெட்டர் எழுதியிருக்கான். அந்த லெட்டர் தான் இது. என்ன சொல்றேன்? கடவுளே, என்னால நம்பவே முடியல. ஏண்டி, அண்ணா சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அதுக்கு பேர் தான் லவ். உலகத்தை மறந்து, உறவை மறந்து, குடும்பத்தை மறந்து ஆறு ஆட்டத்துக்கு பேர் தான் லவ். உன்னை என்ன பண்ற பாரு. வாய். நிர்மலா, மனுஷனுக்கு முன்னால நீ எது வேணாலும் பேசலாம். ஆனா தெய்வத்துக்கு முன்னால கேட்கிறேன், உண்மையை சொல்லு. நீ அவனை மனப்பூர்வமா விரும்புறியா? அவன் உன்னை எப்படி நினைச்சு பழகிறான்? விளையாட்டு குழந்தைக்கு நீ ஒரு பொம்மையா, இல்ல ரயில் பயணத்துக்கு நீ ஒரு துணையா? அண்ணா, அவரு என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காருண்ணா. நிர்மலா, உங்கள் காதல் வாழ்க. அண்ணா, நீ தேர்ந்தெடுத்திருக்கிற மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவன். நீ என்னடா சொல்ற? ஆமாம்மா, பல வருஷமா நான் அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இத போல நல்லவரை கணவரை அடைய எந்த பெண் கொடுத்து வச்சிருக்காளோன்னு நான் சிந்திச்சிருக்கேன். என் தங்கைக்கு அதே மாதிரி ஒருத்தர் தான் கணவனா வரணும்னு நான் பலமுறை தெய்வத்தை வேண்டியிருக்கேன். இப்ப அவரே என் தங்கையை விரும்புறாருன்னு கேள்விப்படுறப்போ, அம்மா, நான் ஆண்டவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. பிரபு, அவங்க ரொம்ப பணக்காரங்க. நாம அப்படி இல்லை. இந்த சம்பந்தம் நிலைக்குமா? ஏம்மா நிலைக்காது? ஏன் நிலைக்காது? மரப்பொந்துலதான் கிளி பிறக்குது, ஆனா கோபுரத்துலதான் அது குடி இருக்குது. அதே மாதிரிதான் என் தங்கையும். அவ இஷ்டப்படுற இடத்துல அவளை வாழ வச்சு காட்டுறோம் பாரு. தகுனமே சரியில்லையே. பிரபு, நான் ஒரு கழுத மாதிரி. கரெக்ட். நான் குறுக்க வந்தா போற காரியம் நிச்சயமா ஜெயமாகும். நீ தைரியமா போயிட்டு வா. எங்க வந்து ஜிலி 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 ஷோக்கா இருக்க. மூஞ்சில லட்சுமியே ட்விஸ்ட் ஆடிட்டு இருக்கா. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. வந்துரும் டிஸ்ட் கழிச்சு விடுறேன். என்னையா சோப் போடுற? என்ன சமாச்சாரா? ஒண்ணும் இல்ல, நம்ம மேனேஜர் இருக்கானு உன் பேர்ல உசிரியா வச்சுட்டு இருக்கான். என் ப்ரமோஷனை பத்தி ஒரு வார்த்தை அவன் காதுல போடப்படாதோ. இவ்வளவுதானே. இப்ப மேனேஜரை பார்க்க அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். போய் சொல்லிடுறேன். ஓஹோ, மேனேஜர் இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கியா? அப்ப நிச்சயமா அவனை பார்க்க முடியாது. அடப்பாவியா? யா விஷயம் அப்படி. யாராரு எப்பப்போ எங்கெங்க இருப்பான்னு நேக்குன்னா என்ன தெரியும். இப்ப மணி 6 ஆச்சோன்னு
ஆஸ்மா பேஷண்ட் ஆரோக்கியசாமி காஸ்மா பால்டன் கிளப்ல விளையாடிட்டு இருப்பான். எல்சாத்தி எச்சிமி ஏகாம்பரத்தோட எலியட் பீச்ல லவ் பண்ணிட்டு இருப்பான். மேனேஜர் எங்கேயா இருப்பாரு? மேனேஜர் இப்ப இந்த அட்ரஸ்ல தான் இருப்பான். ஆனா அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்ப போல பிடிச்சுடலாம். மிஸ்டர் அருண் எந்த ரூம்ல இருக்காரு? அவரை இங்க பார்க்கணுமா? அவசியம் பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். இந்த ரூம்ல தான் இருக்கிறாரு, பாருங்க. வழக்கம் போல இல்ல, நீ ஒரே குழப்பமா இருக்கிய. மனசுல கடல் அலமோதுது, அதான் முகத்துல குழப்பம் தெரியுது. என்னடா விஷயம்? என் தங்க ஒரு பணக்கார வாலிபனை காதலிக்கிறான். புத்திசாலி பொண்ணு, பணம் இருக்குல்ல. என்னடா பெரிய பணம், பணம் இருந்தா போதுமா? ஒழுக்க வேண்டாம். அவன் ஒரு பயங்கர குடிகாரன். சரி போட்ட விடு, இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு பேசாம உன் தங்கச்சி கிட்ட விஷயத்தை விளக்கி சொல்லி வேற மாப்பிள்ளையை தட வேண்டியதான். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன். என் தங்க தன் காதலனோட ஆனந்தமா வாழ போற அந்த நல்ல நாளை அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த நிலைமையில அவகிட்ட போய், அம்மா நீ ரோஜா செடிக்கு பதிய வச்ச, அது கள்ளி செடியா வளர்ந்திருக்கு, உன் காதல ஒரு பயங்கர குடிகாரன்னு சொன்னா, மை காட், அந்த அதிர்ச்சி அவளால தாங்கவே முடியாதுப்பா, தாங்கவே முடியாது. இது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான். ஆமா, யார அந்த பணக்காரன்? ஒரு பணக்காரனா? எங்க ஆபீஸ் மேனேஜர் மிஸ்டர் அருண். அவனா? அவனை பத்தி உனக்கு தெரியாத? பெரிய குடிகாரன் அவன். அவன் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாத குடிகாரனே கிடையாது. அவன் அந்த மருந்து சாப்பிட்ட உடனே நல்ல மருந்துக்கு எங்கிட்ட தானே வரா. இவனும் அடிக்கடி வருவான். நானும் அப்படி பணம் கணம் ஏதாவது வாங்கிப்பேன். இந்த குடிப்பழக்கம் அவனுக்கு எப்படி வந்தது? சத்தியமா நான் சொல்லி கொடுக்கலப்பா. மடையா, இந்த குடிப்பழக்கம் அவனுக்கு எப்படி வந்தது? அவன் இயற்கையிலேயே ஒரு சரியான கோழை, ஆனா முரட்டு பிடிவாதக்காரன். அவனுக்கு போய் எப்படியாவது கார் ரேஸ்ல ஜெயிச்சாகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்கு தைரியம் தேவைன்னா குடிச்சாதான் முடியும்னு எவனோ ஒரு முட்டா பைய சொல்லி கொடுத்துட்டான். இவனு அதை நிஜம் நம்பிக்கிட்டு டெம்பரரியா குடிக்க ஆரம்பிச்சவன் இப்ப பர்மனண்டாவே குடிச்சுக்கிட்டு இருக்கான். ரிட்டையரே ஆக மாட்டான் போல் இருக்கு. ஆனா ஒண்ணு, பெரிய சாமர்த்தியசாலி பாவன். அவன் குடிக்கிறது என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஏன், அவன் அப்பாவுக்கும் தெரியாது, அவன் தங்கச்சிக்கு கூட தெரியாது. அவ்வளவு ரகசியமா வச்சிருக்கான். பெரிய ரகசியம். குடிகார பையனுக்கு ரகசியம் ஒரு கேடா, ரகசியம். சரஞ்சீவி, என் தங்க விரும்புறவனையே கல்யாணம் செய்துக்கணும். ஆனா அவன் ஒழுக்கம் உள்ளவனாவும் இருக்கணும். இந்த தர்ம சங்கடமான நிலைமைக்கு நான் என்னடா செய்யணும்? ஒண்ணு செய்வோமா? இந்த டாக்டர் ரங்காச்சாரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போமா? அப்படின்னா இந்த டாக்டர் ரங்காச்சாரி ஒரு டாக்டர். மத்த டாக்டருங்க மாதிரி ஊசி மருந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. மனோதத்துவ ரீதியிலேயே குணப்படுத்திடுவார். அதே மாதிரிதான் இவன் குடிப்பழக்கத்தை நாம நிறுத்தணும். அதுவும் ஓ மூலியமா தான் நடக்கணும். நீ தாங்குவியா? என் தங்கையோட நல்வாழ்வுக்காக தலைமையில இடி விழுந்தால் நான் தாங்கிக்கிறேன். சொல்லு. இப்ப என்னால இடி எல்லாம் போட முடியாது. கேளு. ஐயோ, நானா? வெறும் நடிப்பு, நடிப்பு, அவ்வளவுதான். சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கு தான் விஸ்கி மாதிரி இருக்குமே தவிர உண்மையிலேயே கொக்கோ கோலாவும் சோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொக்கோ கோலாவும் சோடாவும்? ஆமாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நீ என்ன செய்யற? அருண் வந்துருவான். நான் உன்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே அவன்கிட்ட சொல்லிடணும். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, தெரியுமா? பாப்போம். வந்துட்டார் சார். நிப்போ நிப்போ, சீக்கிரம். இந்த ரூம்க்கு போறீங்க சார்? ஆமா, இந்த நேரத்துல இது வழக்கமா ஏன் ரூம் தானே? ஒரு பழைய கிளைண்ட் சார், பாத்தலோட திடீர்னு வந்து உட்கார்ந்துட்டு போக மாட்டேங்கிறா சார். அப்படியா? போன தடவை என் கூட தண்ணி அடிச்சுல நீ சேர்ந்து, இந்த தடவை ஏன்டா தண்ணி பள்ள சாப்பிடாடா? மழையா, உலகத்துல என்னடா இருக்கு? எல்லாமே இந்த பாட்டிலையும் கிளாஸ்லையும் தாண்டா இருக்கு. வசதி உள்ளவனுக்கு பணத்துல மயக்கம்,
வசதி இல்லாதவனுக்கு பசியில மயக்கம். ஆனா இதுல வர்ற மயக்கம் தான்டா வாழ்க்கைக்கு துவக்க சாப்பிடாட. சாப்பிடானா சாப்பிடு பசங்க வெயிட்டர், இவரை தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும் சார். 5 வருஷமா குடிச்சு உடம்ப கெடுத்துக்கலாம் பாதி. 5 வருஷமா குடிக்கிறாரா? ஆமா சார், ஓவரா குடிக்கிறா சார். இதுவரை ரகசியமா மாடியில குடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ அதிகமா குடிச்சு அம்பலத்துக்கே வந்துட்டான். சிரஞ்சீவி, ஒரு குட் நியூஸ். 10 நாளா அருண் பார் பக்கமே போறதில்லை. நான் பட்டபாடு வீண் போகல. அருண் திருந்திட்டான். இந்த நல்ல சமாச்சாரத்தை உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. உன்னுடைய ஐடியா ரொம்ப பிரமாதம்டா. என்னமோ தெரியல, சில சமயம் நான் கொடுக்கிற ஐடியா கூட நல்லாவே வந்துருது. கண்ணே கண்ணே. ஆமா, அருணுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் நிலைச்சு நிக்கணுமே. என்ன சொல்ற நீ? பொதுவாவே பழக்கம்ங்கிறது மனுஷனுடைய ஆசைக்கும் சூழ்நிலைக்கும் இடையில இருக்கிற உறவுதான். ஏதாவது ஒரு கோணத்துல அறிவு பலவீனப்படுறப்பதான் கெட்ட பழக்கம் தலை தூக்குது. பலவீனம் தான் இதுக்கு தாய், ஆனா பயம் தான் இதுக்கு மருந்து. பயம்ங்கிற அந்த மருந்து தான் அவருக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்கமே. இனிமே அவன் குடிய தொடவே மாட்டான். நீ நினைக்கிற தப்பு. பயத்தினுடைய அடிப்படையில் ஏற்பட்ட திருத்தம் நிலைக்கணும்னா அந்த பயமும் நீடிக்கணும். அப்படின்னா நீ ஒரு குடிகாரன், கூடிய சீக்கிரமே குடி ஒன்ன கொன்னுட போகுதுங்கிற பயத்துலதான் அவன் திருந்திருக்கான். அவனை பயமுறுத்துறதுக்காக தான் நீ நடிச்சிருக்கேங்கிற உண்மை எந்த நிமிஷம் அவனுக்கு தெரியுதோ அந்த நிமிஷமே அவனுக்கு பயம் போயிடும். அவன் மறுபடியும் குடிகாரன் ஆயிடுவான். அப்படின்னா நான் எப்பவுமே குடிகாரனா நடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்றியா? பயத்தினால ஏற்பட்ட இந்த திருத்தம் மனத்தினால ஏற்பட்ட திருத்தமா மாறி அவன் மனம் இதை நிரந்தரமா ஏத்துக்கணும். அதாவது அவனுக்கு வில் பவர் வரணும். அது வரைக்கும் நீ குடிகாரனா நடிச்சுதான் ஆகணும். குறைஞ்சது இன்னும் 6 மாசத்துக்காவது குடிகாரங்கிற பட்டத்தை நீ சுமந்துதான் தீரணும். வேற வழியே இல்லை. சொந்த ரத்தம் சுகமா இருக்கிறதுக்காக நான் எந்த பத்தியமும் இருக்க தயார். என்ன இது? என்னமோ பேசணும்னு என்ன வர சொல்லிட்டு உம்மன உட்கார்ந்திருக்கீங்களா? ஒண்ணுல சாந்தி, அது வந்து உங்க குழப்பம் எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க. நம்ம காதல இருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ, நான் தான் உன் காதலன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, உங்க பேரை மட்டும் சொல்லல. நீங்க பர்மிஷன் கொடுத்தா சொல்லிடுறேன். வேண்டாம் சாந்தி, இப்போதைக்கு என் பேரை சொல்லாம இருக்கிறதா நல்லது. ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு கல்யாண வயசுல ஒரு தங்கை இருக்கா. அவ பேர் நிர்மலா. அவ உன் அண்ணனை தான் காதலிக்கிறான். அப்படியா? ஆமா, நாம 2 பேரும் எப்படியோ அப்படியேதான் அவங்களும். முதல்ல அவங்க 2 பேருடைய கல்யாணத்தை முடிக்கணும். கரெக்ட், முடிச்சிருவா. முடிஞ்சு போச்சேன்னு வச்சீங்களே. நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை பாக்குறது வாங்க. மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். தங்கச்சி, பொழுது விடிய போற நேரத்துல உனக்கு ஒரு புது வாழ்க்கை உதயமாக போகுது. பிறந்த வீட்டுக்கு ஒரு வணக்கம், புகுந்த வீட்டுக்கு ஒரு துவக்கம். திருமணம்ங்கிறதுக்கே இதுதான்மா பொருள். நம்ம அப்பா தாத்தாலாம் பெரிய லட்சாதிபதிகளா இல்லாட்டி போனாலும் இந்த பகுதியிலேயே அவங்கதான் ரொம்ப கௌரவமானவங்க. இந்த தட்டுல இருக்க நகைகள்லாம் பரம்பரையா அவங்க நமக்கு கொடுத்துட்டு போன சொல்லு. இனிமே இதெல்லாம் உனக்கு தாம்மா சொந்தம். அம்மா நிர்மலா, இந்த நகைகளை பார்க்கும் போதெல்லாம் நாம ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்தோம் அப்படிங்கிற ஞாபகம் மனசுல இருக்கு. இயற்கையை வைத்தியத்தை இருக்கிறானாமே, யார் யாவன்? அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசுறேன், பல்ல உடைச்சுடுவேன். மரியாதையா பேசு. மரியாதையோட சோமாரி டாப் கைட்டுறவன் ஜாகிரதை. நீ மரியாதை இல்லாமலே பேசு, அதான் பெட்டரா இருக்குது. நீங்க யார் சார்? கில்லாடி ரங்கனை பத்தி கேள்விப்பட்டுக்கிறியா நீ? தெரியுமே, பெரிய கில்லாடி ஆச்சு அவரு. நான் தான் அந்த கில்லாடி ரங்க. சார், நீங்க தான் கில்லாடி ரங்கா? சார், வெரி கிளாட் டு மீட் யூ சார். தேங்க்ஸ். நான் தான் கில்லாடி சிரஞ்சீவி, இல்ல இந்த இயற்கை வைத்திய சிரஞ்சீவி. உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணுமே. உதவியா? நல்ல நிதானமா உட்கார்றீங்க. என்னடா உதவி? சோமாரி. என் பேரு சிரஞ்சீவி. இது நீங்க சோமாரின்னு வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நான் சோமாரி சிரஞ்சீவி தான். பக்கத்துல வரலாமா? ஒரு சின்ன உதவி ஆகணுமே சார். எவனாவது பிளேடால கீசணுமா? சொல்லு, ஒரே கீசு. இது கீஸ் இல்ல, கேஸ். முதல்ல பிளேடால கீசுமா,
இப்ப தஞ்சாலம் வருமா கேஸ்? அது இல்லம்மா, இது பிளேடு கேஸ் இல்லம்மா. இது ஒரு நோயாளியை நாம குணப்படுத்தணும், அதுக்குதான் உன் உதவி தேவை. அந்த தீர்த்து கட்டணுமா? சொல்லு, ஒரே கீஸ். இந்த கீசுறதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது உனக்கு. ஆமா, இந்த நித்யானந்தம் ஒரு ஆளை கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீ கத்தியால குத்து பண்ணியே, நினைவு இருக்கா உனக்கு? நித்யானந்தம் அந்த ஆள் படா சோமாரியாச்சே. ஆமா, படா சோமாரிதான் அவன். அவன் இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படிங்கிறான் கைது? தினம் ராத்திரி 7 மணி ஆச்சுன்னா போறோம், நீ அவனை கத்தியால குத்த வர போறன்னு நினைச்சு பயந்து பயந்து கடைசியில பைத்தியமே பிடிச்சிருச்சு பாவம். அடப்போ ஹாஜாரு, அந்த ஆள் அப்பவே பைத்தியம் தான் ஹாஜாரு. இப்ப சோமாரி பைத்தியமா இருக்கான். ஓஹோ, உட்காருங்களா? உட்காருங்க. நல்லா இருக்கு அந்த கிராப்புக்கும் அதுக்கும் போட்டோ போட்டுக்கிறீங்களா? என்ன இதையும் வச்சுக்கோங்க, காலை அப்படி வச்சுக்கோங்க, நல்ல சௌரியமா. வழக்கமா நான் தான் உட்காருது அந்த சேர்ல, நீங்க உட்கார்ந்தா. நான் என்ன செய்யணும் வாத்தியாரே? அது இல்ல வாத்தியாரே, அவருக்கு பயம் தெளிஞ்சு குணமாகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இனிமே ஒன்னால அவரை கொலை பண்ண முடியாதுங்கிற தைரியம் அவருக்கு வரணும். அதுக்கு நீ செத்து போயிட்டா அவருக்கு அந்த தைரியம் வந்துடும். நான் சாவணுமா? நான் விளையாடுறியா? விளையாடுவா? யார்கிட்ட தான் விளையாடுறதுங்கிற ஒரு முறை கிடையாது எனக்கு. பிளேடால கீசுறவங்கிட்ட நான் விளையாடுவேனா? அதான பார்த்தேன். ஒரு ஆளை விட்டு உன்னை கொலை பண்ற மாதிரி நடிக்க சொல்றேன், நீ செத்து போன மாதிரி நடி. அத பார்த்த உடனே அவருக்கு பயம் தெளிஞ்சு பைத்தியம் குணமாயிடும். செத்து போறியா? இவ்வளவுதானா? எனக்கு எம்மா துட்டு தர. எவ்வளவு வேணும்? 1000 ரூபாய். என் ஃபீஸே அவ்வளவுதான், 500 ரூபாய் வச்சுக்கேன். கூட ஒரு பிளேடு கொடுத்துறேன். சரி, 500 ரூபாயா? எடு பணத்தை. இந்த அட்வான்ஸா 100 ரூபாய் தரேன், சாவுக்கு அட்வான்ஸா வச்சுக்க. நீ இவ்வளவு நல்லவனா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ மனித தெய்வம் பா, இல்ல கில்லாடி தெய்வம். எனக்கு ஒரே ஒரு ஆசை கேட்கட்டுமா? என்ன கண்ணு? கேளு கண்ணு. உன் கிராப்ப ஒரே ஒரு தடவை தொட்டு பாக்குறேன். பிரபு, பிரபு, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகிறேன். என்னடா, எனக்கு நீ எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு. நித்யானந்தன் ஒரு பைத்தியம், அவரை குணப்படுத்தணும். அதுக்கு நீ ஒரு கொலை செய்யணும். என்ன விளையாடுறியா? நிஜம் கொலை இல்ல, பொய் கொலை. ஓஹோ, கொலை செய்யற மாதிரி நடிக்க சொல்றியா? அப்ப குடிகார மாதிரி நடிச்ச, இப்ப கொலைகார மாதிரி நடி. வெறும் நடிப்பு தான்டா. மாட்டேன்னு சொல்லுடா பிளீஸ். அவனுக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன்டா. வெறும் நடிப்பு தான்டா பிளீஸ். ஆல் ரைட், ஆளை காமி, கடிச்சு குதறி போடுறேன். வெரி குட், நல்லா குதிரணும், நிச்சயமே இல்ல. அதுக்கு நான் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். அதோ ரவுடி ரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே, அவன் தான் கில்லாடி பிரபு. அவனை பார்த்தா சாதாரணமா தான் இருக்குது, கில்லாடி மாதிரி தெரியலையே. நீங்க கூட தான் பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. நிஜமாவே பெரிய மனுஷனா? பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பான், ஆனா பயங்கரமானவன். கொலை செய்யறது கூட அஞ்ச மாட்டானே. என் ஃப்ரெண்டு கொலைகாரம் எல்லாம் உங்க ஃப்ரெண்டா? ஊர்ல இருக்கிற எல்லா அயோக்கியும் எனக்கு ஃப்ரெண்டு தான். நீங்க இல்லையா? நமக்குள்ளவே எங்க தகராறு? ஆமா, அவங்க என்ன பேசுறாங்க? இப்ப அவன் ரங்கனால இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்க கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ரங்க சம்மதிக்கல, என்ன ஆகுமோ? இத பாத்தீங்களா? பிரபு எப்படி ரங்கனை ஒத்துக்க வச்சிருவான். ரங்கனுக்கு இந்த பிரபுவை கண்டாலே பயம். என்ன அவன் ஆளு சட்டையை பிடிக்கிறா? வேட்டியை பிடிச்சா அவுந்துராதா? பேச்சுவார்த்தை முறிஞ்சிருச்சு போல் இருக்குது. ஐயோ கட்டி! ரங்க ஒத்து வரலன்னு நினைக்கிறேன். பிரபு கில்லாடி ஆச்ச விட்டுருவான் அவன். ஐயோ கொலை கொலை! இவனுக்கு நீங்க கர்மாதி பண்ணிடுறீங்களா? ஊர் பேர் தெரியாதவனுக்கெல்லாம் நான் ஏன்டா கர்மாதி செய்யணும்? நீயே கர்மாதி செய்யணும். செத்தவன் யாரு? உன் எதிரி. கொன்னவன் யாரு? உன் ஃப்ரெண்டு தானே. இதெல்லாம் ஏன் இத்தனை நாள் உங்களை பயமுறுத்திட்டு இருந்த எதிரி ஒழிஞ்சானா இல்லையா? ஆமா, ஒழிஞ்சா, தீண்டா, அம்பேல். அதோட எனக்கு பிடிச்சிருந்த பிரம்ம இன்னியோட தீந்து போச்சு. பாருங்க, இங்க நடந்த கொலையை நீங்க பார்த்ததா யார்கிட்டயாவது சொன்னீங்க? நீங்க ஒழிஞ்சீங்க, அவ்வளவுதான். நீ சுத்த முக்க முடியா இருக்கிறியா? இதெல்லாம் வெளியே சொன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரட்டுன்னு எவையா ஆணையிறது? உங்களை மாதிரி மேதாவி உண்டா? வாங்க வாங்க வாங்க. பிரபு, நாம டாக்டர் சோமாரி எப்படிங்கிற? அடப்பாவி, நீங்க இங்க வந்த? ஆஸ்பத்திரியில விசாரிச்சேன், நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. எவன் சோமாரி நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னவன்? அதாவது வெளில போயிருந்தா சொன்னாங்க. தீர விசாரிச்சேன், இங்க இருக்கு தெரிஞ்சது.
சக்குன்னு வந்துட்டேன். நீ ஏன் இப்படி சக்குன்னு வந்த? பழகிறது வேற ரூட்ல வாத்தியாரே, சக்குன்னு வந்துட்டேன். நீ சக்குன்னு வந்துட்ட, எனக்கு பக்குன்னு இது. யாராவது பாத்துட போறாங்க, கொஞ்சம் சக்குன்னு இப்படி வாயேன். ஆமா, நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? அத கொஞ்சம் விவரமா புரியும்படியா சொல்ல. என்ன வாத்தியாரே நீ? மெதுவா பேசு, மெதுவா. மாசம் பென்ஷன் மாதிரி பணம் அனுப்புற பாரு, நம்ம செலவு கட்டுப்படி ஆகல. பட்டை ஜிஞ்சர் விலை எல்லாம் என்னமா ஏறி போறது தெரியுமா? அப்ப கிருஷ்ணா சாப்பிடு. இது வந்து ஜிஞ்சர் கடையில ஜிஞ்சர் பீர் சாப்பிடு. அதான் நம்ம கையில கிடையாது. நமக்கு எல்லாம் தனித்தனியா சாப்பிடணும். ஜிஞ்சர் தனி, பீர் தனி. நீ ஜென்டில்மேன் பா. நீ இந்த பாரு நைனா. யாரு? ஓ, நான் தான் நைனாவா? சரி. ஆமாண்டா, சொல்லத்த கல்றா சோமாரி. ஓ, இப்ப சோமாரியா? நீ சொன்னா சரியா தான் இருக்கும். இந்த பாரு, எனக்கு மாசம் பென்ஷன் பண்ண அனுப்புற பாரு, அதை கொஞ்சம் ஜாஸ்தி படுத்து. இல்லன்னா நான் செத்து புட்டேன்னு சொல்லி அந்த நித்யானந்தத்தை ஏமாத்தி வச்சிருக்கிற பாரு, அந்த கேப் மாதிரி தனத்தை வச்சிடுவேன். சரி, ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. கொள்ளி கட்டி எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்டா இதான் கதி. என்ன சொன்ன? சார், காஃபி ரெடி. வரே வா வாஜாரே. யார் இந்த குட்டி? இந்த டாவ் அடிக்குதா, இங்க ரவுண்ட் அடிக்கிறியா நீ? ஏய், யார் நீ? மரியாதையா பேசு. டாக்டர், யார் இது? விதி இவன் ரூபத்துல வந்திருக்குது. இவன் தான் என் அண்ணன். அண்ணனா? கொஞ்சம் கூட நம்பவே முடியலையே. ஒரு தாய் வயித்து பிள்ளையா இருந்தா உருவத்துல கொஞ்சமாவது ஒத்துமை இருக்குமே. ஒரே கையில இருக்கிற 5 விரல் ஒரே சைஸ் இருக்குதா? இவன் கெட்ட விரல், நான் சுண்டு விரல். இவன் அண்ணன் தான். நிஜமாவே உங்க அண்ணன் தானா? இவன் எங்க அண்ணன் தான். சார், வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். காபி சாப்பிடுறீங்களா சார்? சாப்பிடு. நீ சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா என்ன? அண்ணன் தானே. டாக்டர் சார், உங்க அண்ணன் பேர் என்ன? ஆமா, அண்ணன் பேர் வந்து தர்மராஜன். அத மறக்க கூடாது, தர்மராஜன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. உங்க அப்பா எப்படி? என்ன நீ? உனக்கு தமிழே சரியா வரலையே. அப்பா சொல்றது தப்பு, நைனான்னு சொல்லணும். நைனா, அது யார வேணாலும் சொல்லலாம். அப்பாவையும் சொல்லலாம், என்னையும் சொல்லலாம். சமயத்துல ஒன்னே சொன்னாலும் சொல்லுவான். உங்க நைனா பழக்க வழக்கம் எல்லாம் எப்படி? அன்னாலும் கோழி கூவினா போதும், சும்மா சாத்துன்னு சாத்துவாரு. ஆமா, கோழி கூவாம பாத்துக்கணும், இல்லன்னா சாத்து தான். யார சாத்துவாரு? கோழிய. இது அண்ணன் தர்மராஜன் அடிக்கிறான். பட்டைய சாத்துவாரு. பட்டையா? அதாவது சாராயம். ஆமா, சாராயம் தனி, பட்டை தனி. இல்ல, எங்க அப்பா இந்த விபூதி பட்டை சாத்துவாரு. நல்ல பட்டை விபூதி சாத்துவாரு. இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும். அப்பா யாரு, நைனா யாரு? ஓஹோ, அத கேக்குறியா நீ? இந்த நைனா பிள்ளைக்கு நைனா, அப்பா பிள்ளைக்கு அப்பா. அதான். ஓஹோ, அப்படியா? இப்படி புரியும்படியா சொல்லணும். என்ன சொல்ற நைனா நீ பேசாம இருப்பா. ஐயோ, மறுபடியும் அப்பா நைனா, யார் அப்பா யார் நைனா? ஐயோ, எங்க அப்பா ரவுடியா இருக்கச்சு இவன் பிறந்தான். அவருக்கு ஞானோதயம் வந்தப்புறம் நான் பிறந்தேன். அதான் அப்பா நைனா அப்பா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ஏன் பைத்தியம் முடிக்கும் போதா இருந்தா? நான் இருக்கேன். ராதா அப்பா போயிடலாம். இந்த காபி சாப்பிடலப்பா. பேசாம வாப்பா நீ வாப்பா, பிளீஸ் வாப்பா. டாக்டர், அப்பா நைனா விபூதி சாராயம் பட்டை. ஐயோ, ஏன் நான் தான் வச்சுக்கேன். என்னடா பண்றீங்க நீ? வயசு பையன்ற அப்புறம் நீன்றியா? அது எப்படி? என்ன பார்த்தா வயசு பையன் மாதிரி தெரியல உனக்கு? வயசு தான் தெரியுது. நெட்ட காய்க்கிடுவேன். இந்த நக்கெல்லாம் நமக்கு வச்சுக்கா தெரியுமா? நீ தமிழ்லயே பேச மாட்டியா? என்ன சொன்ன? இல்ல பரவாயில்ல, நீ வயசு பையனா இருந்துட்டு பா. அதனால என்னப்பா? ஆமா, நீ லவ் பண்றியா? அந்த பொண்ணு யாரு? அதான் வீட்டுல உலாத்துறாள ரவா லட்டு ராதா. ஐயோ, அட பாவி, டேய் ராதா வேடே, அண்ணே நீ ஏன்டா லவ் பண்ணிட்டு போறான், மத்தியில நீ ஏன் பம்டி அடிக்கிற? நான் அடிக்கிறேன் பம்டி. அந்த நித்யானந்த உன்னை பார்த்தா அந்த பொண்ணை உனக்கு குடிக்கவே மாட்டான். நீ அடிப்ப பம்டி. அது உண்மைதான். அதுக்கும் ரங்காச்சாரி மெத்தல ஒரு ஐடியா கூட. தம்போட பம்டி தலையா? சும்மா செய் நைனா, சரீர சகாயம் தானே. இத நீ செய்யல, எனக்கு கல்யாணம் ஆவாட்டியும் பரவாயில்ல, உன் குட்டை நான் உடைப்பேன். டாக்டர், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அங்க கொஞ்சம் பம்டி அடிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். பம்டியா? ஆமா. அப்படின்னா அது தமிழ் வளருது, அதுக்கு நான் என்ன செய்ய? என் துட்டை எடுத்து என் கண்ணை ஏன் கட்டுறீங்க? ஐயோ, அது இல்லைங்க, வந்திருக்கிறது எங்க அண்ணன் கல்யாண விஷயமா பேச வந்திருக்காரு. பேசட்டுமே, கல்யாண விஷயம் நல்ல காரியம். அது கண்ணை கட்டிட்டு பேசணுமா? உங்க அண்ணன் முகத்தை நான் பார்க்க கூடாதா? அவர் என்ன சித்தூர் ராணி பத்மினியா? அது இல்லைங்க, இப்ப ராகு காலம். எந்த காலம் இருந்தா எனக்கு என்னையா? எங்க அண்ணனுக்கு ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை. சம்பந்தி ராகு காலத்துல சந்திக்க கூடாது, சாஸ்திரம் சொல்லுது. அப்படியா? இத முன்னாலேயே சொல்லி இருக்க கூடாதா? டாக்டர், கண்ணை நல்லா இழுத்து கட்டுங்க. எனக்கும் இந்த ராகு காலம் யமகண்டம் இது மேல எல்லாம் ஓவர் நம்பிக்கை. நானும் அப்படிதாங்க, உங்களையும் ராகு காலத்தையும் தான் நம்பியிருக்கேன். நாங்கடா அது சும்மா நீங்க ரெண்டு பேருமே லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. நைனா, நம்ம கண்ணாலத்தை கப்புரு முடி நைனா. நைனாவா? டாக்டர் பம்டின்றாரு, நீங்க நைனான்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களேங்க. அது இல்ல சார், சம்பந்திய தகப்பனாரு சமமா மதிக்கணும், அதனாலதான் மரியாதையா நைனாங்கிறாரு. நைனா, தகப்பன், அப்பன், பம்டி எல்லாம் ஒண்ணுதாங்க. ஏதோ நல்லதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லாவே இருக்கட்டும். இப்போ ராவு காலம் கழிச்சு நம்ம எல்லாம் பேசிப்போம். அதாங்க
இந்த வீட்டுல எல்லாம் அறிவு கட்ட பசங்க. இந்த வீடு கழுவுற தேங்காய் நார் பிரஷ் எல்லாம் சோபா மேல எடுத்துட்டு வந்து வைப்பானுங்க. அதை மட்டும் வச்சிருக்காங்க, கீழே ஒரு பீப்பாயே வச்சிருக்காங்க. எல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. அப்பா அடி, ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். ஐசா கில்லாடி வாத்தியார் என்ன? அது இருக்கட்டும். உனக்கு இந்த ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை இல்ல? ரொம்ப ஆசை இருக்குது. அது ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன? இந்த அப்பங்காரன் இருக்கானே, அவன் பட்டணத்துக்காரனை நம்பவே மாட்டான், பட்டிக்காட்டானதான் நம்புவான். அதனால நீ அசல் பட்டிக்காட்டா மாதிரி காதுல கடுக்கன், தலையில குடிமி, அப்படி இப்படி வேஷம் போட்டுட்டு வந்தேன்னா பொண்ணை உனக்கே கொடுத்துருவான். நம்ம ரவா லட்டு ராதாவுக்காக வேஷம் என்ன வாத்தியாரு? மான ரோசத்தையா கூட தயார்னா கல்யாணம் பண்ணிக்க, எல்லாம் போடும். சின்னவங்க இல்லாம காலத்துக்கு மேல போட்டுக்கிறியாப்பா? சார் சார், நமக்குள்ள மரியாதை. அது சரி. ஆமா, உன் கல்யாண விஷயமா உங்க அண்ணன் வந்து பேச போறான்னு சொன்ன. வருவாரு. அதுல பாருங்க, ஒரே ஒரு விஷயங்க. எங்க அண்ணன் கிட்ட நிறைய தொழிலாளிங்க வேலை பண்றாங்க மெட்ராஸ்ல. அவங்க கிட்ட பேசி பேசி இவருக்கும் பாஷை ஒரு மாதிரியா மாறி போயிடுச்சு. பேச்சு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஒண்ணு இல்ல, நக்குளு நட்டு நைனா பட்டை சோவாரி பம்டி, இந்த 6 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஏதாவது புரியலன்னா நீங்க சொல்லிட்டு போறீங்க. நீங்க தானங்க கல்யாணம் மாப்பிள்ள, உங்க அண்ணனை பத்தி எனக்கு நாங்க கவலை. கரெக்ட், நான் கால் எடுத்துட்டேன்ல, நீங்களும் எடுக்கலாமே. ஆமாங்க. டாக்டர் சோமாரி, அசல் நாட்டு பொறுத்த மாதிரி இருக்க. நீதான் அண்ணான்னு சொல்லிருக்கேன், உனக்கு பொண்ணை கொடுக்க சம்மதிச்சிட்டாரு. உன் கல்யாண விஷயமா தான் பேச போறோம். வா. இவர்தான் எங்க அண்ணன். நமஸ்காரம். வணக்கம் வாத்தியாரே. வாத்தியாரா? நான் லேண்ட்லார்டுங்க. நீங்க சொல்லலையா அதெல்லாம்? நமக்கு எல்லாரும் வாத்தியார் தான். நீ வாத்தியாரு, இவரு வாத்தியாரு, நான் உனக்கு வாத்தியாரு, நீ எனக்கு வாத்தியார். என்னங்க அது? யாருக்கு யார் வாத்தியாருன்னே புரியல. ஒண்ணு இல்லைங்க, இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கணும், உங்ககிட்ட இருந்து அவர் கத்துக்கணும். உலகமே இப்படிதான், எல்லாரும் வாத்தியாரு. ரொம்ப படிச்சிருக்காருங்க அவரு. அப்படிங்களா? ஏங்க இவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்குங்க. கோயில் திருவிழாவில் யானை பட்டி பாத்திருக்கீங்களா? இப்பதாங்க கவனம் வந்தது. இப்பதாங்க கவனம் வந்தது. எதையோ நினைப்பு வச்சுக்கிட்டு என்னவோ பேசக்கூடாது தெரியுமா? சும்மா சொல்லக்கூடாது. உங்க அண்ணனுக்கு கட்டான குடுமி. நமக்கு இந்த கிராப் தான் பிடிக்கும், ஆனா இது உனக்காவதான். ஐயோ, கையில சுருட்டு வர. நீ 1000 தான் சொல்லுங்கன்னு அந்த கவர்னர் பீடிய வாயில வச்சுக்கின்னு ஒரு வலி வலிச்சு தம் அடிக்கிற சுகம் இருக்குது, அது தனி ஜோரி. ஆனா இது உனக்காவதான். இந்த லட்சத்துல பஞ்சகச்சம் வரவா நமக்கு அந்த லுங்கி கட்டிக்கின்னு முண்டா பாணியன் போட்டுக்கின்னு தலையில மப்ளர் சுத்திக்கின்னு அதான் பிடிக்கும். ஆனா இது உனக்காவதான். ஏங்க எல்லாம் எனக்காவதான்றாரு. அவர் உடம்புக்குன்னு ஒண்ணு இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியல சார், என்ன கேட்காதீங்க. நான் பிரதர் சேம் சைட் கோல் போடுற பாத்தியா? நீ உல்டா பல்டா வேலை செய்யாத. ஐயோ, உல்டா பல்டான்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உல்டா பல்டாலாம் புரியலையா? சத்தியமா தெரியல. இதுக்குதான் சின்ன வயசுலயே காலேஜ்ல படிச்சிருக்கோம்னு சொல்றது. நீங்க 1000 தான் சொல்லுங்க, இவரை உங்க அண்ணன் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. என் தம்பி ஒத்துப்பாங்களா? உங்களுக்குள்ள எப்படியாவது உல்டா பல்டா ஆயிருங்க. எனக்கு என்னங்க வந்தது? சும்மா லேட் பண்ணாதம்மா. ஐசா பைசான்னு காரியத்தை முடிச்சு கல்யாணத்துக்கு டேட் வை. ஏங்க இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பூரண சம்மதமா? நாம இப்படி கேட்டுங்கண்ணே, நல்ல சம்மதம்மா. ஆப்ல என்ன வாச்சாரே? இன்னும் 2 பேரும் இல்லைங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர் எனக்கு அண்ணன், நான் அவருக்கு தம்பி. நாங்க 2 பேரும் உங்களுக்கு என்ன உறவு ஆகணும்? மாப்பிளதான். பாரியா மாமனாரு, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காத, வடகணக்கராக்கி மாதிரி. கல்யாணத்துக்கு டேட் வை, ஊட்ட காலி பண்ணு. குடும்பம் நடத்தாவல. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. 20ஆம் தேதி அன்னைக்கு நிச்சயதாம்பரம் வச்சுக்கலாம். நீங்க கல்யாணத்துக்கு இருக்கணும், ஏன்னா கூட பிறந்தது. விடுங்க சார், ஏதாவது உளறிக்கிட்டு. ஏண்டா, அவர்தான் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ உட்கார்ந்து பேசுறதா? வர போலாம். நீ என்னடா மாமனா கூட பேசிருக்கிற, நீ ஏன் மத்தியில பம்பி வச்சுக்கிற? வரமா என்னங்கடா இது? இவங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணன் தம்பின்றானுங்க, போடா வாடான்னு பேசிக்கிறானுங்க. என்ன இப்படி பம்பி அடிக்கிறானுங்க? ஐயோ, எனக்கு அந்த பாஷை வந்துடுச்சே கடவுளே. கண்ணா அருண், கழுத்து நீட்டுறா. என்ன சித்தப்பா அது? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? வியாபார விஷயமா லட்சம் ரூபாய் கடன் கட்டிருந்தேன், அதை பத்தி நீங்க பேசலாம்னு சொன்னேன். அதனாலதான் உங்க அப்பா இல்லாத நேரமா பார்த்து மாலையும் கைமா வந்துட்டேன். அருண், இது வரைக்கும் மாலைக்காக 250 ரூபாய் செலவு பண்ணிருக்கா. அதை மட்டும் மனசுல ஓரமா ஒதுக்கி வச்சு நினைச்சு பாடுறா. உங்களை யார் வாங்க சொன்னா? சித்தப்பா, இந்த கம்பெனிக்கு முதலாளி நானும் அப்பாவும் இல்ல. அவர் வெளியூர்ல இருக்காரு. அவர் ஒரு மாதிரி. இந்த நிலைமையில அவரையும் கேட்காம அப்பா கிட்டையும் சொல்லாம உங்களுக்கு எப்படி பணம் தர்றது? உங்க அப்பனுக்கு நான் தம்பியா பிறந்த பார், என்ன இந்த மாலையால அடிக்கணும்டா. வேற எவனுக்காவது தம்பியா பிறந்திருந்தாவது மார்வாடி கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிருக்கலாம். இதையே தான் அவரு சொல்றாரு. என்னன்னு இப்படி ஒருத்தர் எனக்கு தம்பியா பிறந்தானேன்னு. கடைசியா மாலையை கையில வச்சுக்கிட்டு கேக்குற, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்ப இந்த லட்சம் ரூபாய் எனக்கு கைமாத்தா கொடு. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், 10 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். சித்தப்பா, கரெக்டா திருப்பி தந்துருவீங்களா? நிச்சயமா திருப்பி கொடுக்குறேன். இது அப்பாவுக்கு தெரியாம நடக்கிற விஷயம். கரெக்டா 10 நாள்ல திருப்பி தந்துடணும். நாளை காலையில ஆபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு போறீங்க. உண்மையை சொல்லுங்க, அப்பதான் செக்க கொடுப்பேன். அறிவு கட்டுவே, நான் ஒரு அறிவு கட்டுவே. எம்பாயாலேயே நான் வம்புல மாட்டிட்டேன். அருண், நான் சொல்லிடுறேன்டா. ஆனா ஒண்ணு, அதை நீ வெளியே சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு.
சரி, சத்தியமா சொல்றது இல்ல. சொல்லுங்க. நம்ம ஆபீஸ்ல பிரபு இல்ல பிரபு, அவன் தான் கொலைக்காரன். ஆமா, ரவுடி ரங்கன் எனக்கு ஒரு எதிரி இருந்தான். அவனுக்கும் பிரபுக்கும் சண்டை போல இருக்கு. ஒரு நாள் பார்க்ல பிரபு கத்தியை எடுத்து சதக்குன்னு ரவுடி ரங்கனை குத்திட்டான். ஆல் ஸ்பாட்லயே அவுட். இத நீங்க ஏன் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க கூடாது? பக்கத்துல இருந்து பார்த்தவன் தெரிஞ்சா கோர்ட்டு, ஜெயிலு, போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு அலையணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம். அதனால தான் ஒதுங்கிட்டேன். ஏய் அருண் கண்ணா, இதெல்லாம் வெளியே நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சத்தியம் பண்ணிருக்கேன், சொல்ல மாட்டேன். செக்க கொடுத்துறா. இந்தாங்க. நான் வரட்டா கண்ணு? குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். யார் நீங்க? எனக்கு தெரியலையே. எனக்கு ஆளோ தெரியணும் அவசியம் இல்லை. இது எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லும். ஐ ஆம் பிரான்சிஸ் லாரன்ஸ் வில்லியம் ஆண்டனி மெரோஷியஸ். மரோஷியஸா? அது ஒரு தீவு பேர் இல்ல? என் பேரு அதுதான். அது சரி, என்ன நீ சாவி போட்டு பூட்டு தரகுது? இது ஏன் ரூம் சார்? பூட்டு திறக்கிறேன். உன் ரூம் இருந்தாலும் சாவி போட்டு பூட்டு தரகுது ரொம்ப தப்பு. உலகத்திலே பூட்டு சாவி எப்போ பிறந்தது? அப்போ முதல் தீஃப் திருடன் பிறந்தது. ஏன் காலையில என் உயிரை வாங்குறீங்க? யார் நீங்க? பக்கத்து ரூம்ல குடி. பக்கத்து ரூம்ல என்ன குடிக்க சொல்றீங்களா? நான் குடி. ஓ, நீங்க குடி இருக்கீங்களா? அது நான் மனுஷன் பத்தி ஆராய்ச்சி செய்து பெரிய புஸ்தகம் எழுத போகுது. அதனாலதான் இந்த கேள்வி எல்லாம் கேக்குது. ஓ, மனுஷனை பத்தி ஆராய்ச்சி பண்ணி பெரிய புஸ்தகம் எழுத போறீங்களா? அது நல்ல அறுப்பு கேஸ் தான். அது சரி, உன் பேர் என்ன சொல்றது? நான் சொல்லிருங்களே. இப்போ சொல்லு. பிரபு. பருப்பு. சார், அது சாம்பாருக்கு போடுறது. இது என் பேரு பிரபு. பருப்பு. வெரி குட் நேம், வெரி குட் நேம். எந்த ஊரு? பெங்களூர். என்ன தொழில்? சார், உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் ஏன் கேக்குறீங்க? மனுஷ ஆராய்ச்சி, பெரிய புஸ்தகம், கேள்வி. என்ன பிரபு, ஐயா கிட்ட என்ன தகராறு? ஐயாவா? யாரு? எனக்கு ரொம்ப வேண்டியவர், பெரிய கோடீஸ்வரர். மேனேஜர். இந்த ஆளு பேரு தெரியுது பருப்பு, ஊரு தெரியுது பெங்களூரு. தொழில் என்ன? தொழில் ஒண்ணு இல்ல, இப்ப கொஞ்ச நாளா சும்மா தான் இருக்காரு. ஏய் சும்மா இருக்குது? அது எது? முன்ன வேலைக்கு இருந்த இடத்துல கொஞ்சம் மனஸ்தாபம். அதனால வேலையை விட்டுட்டு பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ்க்கே வந்துட்டான். ட்ரெயின்ல வந்தது? டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்தான். இந்த ரூம்ல தான் தங்கி இருக்கான். என் கிளாஸ்மேட், ரொம்ப நல்லவன். பழக்கமா வர்றவங்க யாராவது ரூம கேட்டு வந்துட்டாங்கன்னா ரூம காலி பண்ணிட்டு வெராண்டால வந்து படுத்துக்குவான். அவனால யாருக்கும் எந்த விதமான ட்ரபிளும் இருக்காது. என் கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மனித ஆராய்ச்சிக்கு இவ்வளவு போதும் இல்ல? ஒரு சின்ன ஐடியா கிடைச்சது. வேற எதுவும் தெரியணும், நான் உன்னை வந்து கேக்குது. கேக்குதா? நான் இல்லப்பா. யாருப்பா அது அட்டை? என்னப்பா பண்றது, இந்த மாதிரி ஆளுகிட்டு தானே பணம் எக்கச்சக்கமா போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுலயும் அவர் ஒரு மாதிரி எக்ஸென்ட்ரிக்கா? ஆமாமா. நான் நினைச்சேன். என்ன பிரபு, சாப்பிட்டியா? ஆ, சின்ன மேட்டர். என்ன? இன்னைக்கு ராத்திரி இந்த ரூம்ல ஒரு கிளப் டான்சர் வந்து தங்குறாங்க. அவங்க வழக்கமா இந்த ரூம்ல தான் தங்குறது. அதனால இன்னைக்கு மட்டும் இந்த ரூமை காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். போலீஸ், நான் காலி பண்ணிட்டு வரேன்டா படுத்துக்கிறேன். என்ன சத்தம்? அந்த பக்கம் எக்ஸென்ட்ரிக், இந்த பக்கம் கிளப் டான்சர். என்னடா ரூம்லயே டான்ஸ் ஆடுறாளா? என்ன சத்தம்? என்ன சத்தம்? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு தான் பயமா இருக்கு. உள்ளே வரீங்களா? ஏன்? ரூம்ல என்னமோ சத்தம் கேக்குது. திருடுனா பேயான்னு புரியல. ரூமை செக் பண்ணி பாருங்க. இங்க திருடம் இல்ல, பேயும் இல்ல, நீ தான் இருக்கிற. வெளியே போறீங்க? வேற? இத பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்கே படுத்துங்க சார். வாட்? இங்கே படுக்கிறதா? அம்மாடி. ஐயோ, இதெல்லாம் கதவு பூட்டி இருக்கு. நான் தான் போட்டேன். ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? நான் உங்களை தூக்கியா முழுங்கிடுவேன். இங்கே படுத்துக்கங்க சார். இங்கேயா? கடவுளே. இந்தாங்க. வீண் வந்த வேலைக்கு வாங்க மாதிரி பேசாம மேனேஜரை கூப்பிட்டு பார்க்க சொல்லியிருக்கிறான்.
அம்மாயி காளியாயி அம்மா தாயே பொம்பளை செய்யற வேலையாயிட்டு எல்லா தத்துவமும் இதுக்குள்ளதான் அடக்கம். கொஞ்சம் போடுறது. நானா போடவா? தெரியாது. Don't worry. நான் சொல்லி தரேன். நான் வெளியே போறேன். இங்க பண்ணி அடிக்குதே. இங்க புயல் அடிக்குதே. சரி வேண்டாம் விட்டுடு. ஏய் மிஸ்டர். என்னக்கா? உன் பேர் என்ன? என் பேரா ஜேம்ஸ் பாண்ட். ஓ கிண்டலா? பேர் எதா இருந்தா என்ன? ஆளு நல்ல அழகா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. எங்க அம்மா கூட இப்படித்தான் சொல்லுவாங்க. ஒரு டான்ஸ் ஆடவா? நான் எழுந்திருச்சு ஓடவா? வேண்டாம் வேண்டாம், பிடிக்கலன்னா விட்டுடு. என்ன விட்டுடுங்க, அவ விட மாட்டேங்க. மேடம் 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 உத்தமரே, நான் ஒரு நடன மாது. உற்றார் உறவினர் யாரும் எனக்கு இல்லை. எப்படியாவது வாழ்ந்தே தீர வேண்டிய வரிசையை சேர்ந்தவள் நான். இந்த வாழ்விலும் எனக்கு வெறுப்பு தட்டுவிட்டது. தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவோடுதான் ஹோட்டலுக்கு வந்தேன். சாவுக்கு முன்னால் உங்களோடு ஒரு முறை சந்தோஷமாக இருக்கலாம் என்றுதான் இரவு அப்படி நடந்து கொண்டேன். மன்னித்து விடுங்கள். இந்த கடிதம் உங்கள் கையில் இருக்கும்போது நான் பிணமாகி இருப்பேன். இந்த கடிதத்தோடு 30,000 ரூபாய் பணம் வைத்திருக்கிறேன். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக ஒரு வேண்டுகோள், என் பிணத்தை தேடி கண்டுபிடித்து உங்கள் கையால் அடக்கம் செய்து விடுங்கள். ஒரு நல்லவரின் கையால் எனக்கு கொள்ளி கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அபலையின் ஆசை. செய்வீர்களா? என்ன இதெல்லாம்? இப்ப என்னப்பா செய்யறது? ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்டம் உனக்கு அவர் ரூபத்துல வந்திருக்கு. என்ன சொல்ற? உன்னையும் இந்த ஹோட்டல்ல ஒரு ஷேர் ஹோல்டரா சேர்த்துக்கிறேன். சந்தடி பண்ணாம இந்த பணத்தை நம்ம 2 பேருமே பகிர்ந்துக்குவோம். அட பாவி, அவன் உயிருக்கு வேலை வச்சிருக்கா, அதுல போய் பங்கு கேட்கறியே. உழைக்க தெரியாத பிள்ளப்பா. லட்சத்துல ஒருத்தன் கூட சேர்ந்தாப்புல 30,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. மொத்தமா பணம் கிடைச்சிருக்கு, இதை வேண்டாங்கிறியே. குறுக்கு வழியில கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட நேர் வழியில 1 ரூபாய் சம்பாதிக்கிறது போதும். இந்த பணத்தை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும். இது ரொம்ப விசித்திரமான கேஸா இருக்கு. ஆமா சார், நடந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதோ அவன் வச்சிட்டு போன பணம். மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நான் வரேன். எக்ஸலன்ட் மிஸ்டர் பர்பு. மத்தவன் காசுக்கு ஆசைப்படாத முதல் ஆளு, ஃபர்ஸ்ட் மேன் நான் ஒண்ணுதான் பார்க்கணும். என்ன சொல்றீங்க? அத பாரு. சார், இந்த பொண்ணு நேற்று ராத்திரி இந்த பொண்ணு ஒரு ரூமுக்கு வந்தது, அங்க நடந்தது எல்லாம் நான் செட்டப் பண்ண டிராமா. ஏன் ரிக்வெஸ்ட் பேர்ல தான் அந்த பொண்ணு அப்படி செய்தது. நான் ஒரு ரிச் மேன், ஆனா நோ புள்ளே நோ குட்டி, ஒரு வாரிசு வேணும். அதுக்காக நான் ரொம்ப நாளா ஒரு நல்ல யோகியமான பையன் கிடைக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருது. எல்லாரும் பயிலாட்டாங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் மேன் பாஸ் ஆயிட்டு. நாளையில இருந்து என் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் நீ தான் வாரிசு. நான் ஒன்றும் கனவு காணலையே. நோ 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 ட்ரீம். இங்க நடந்த எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுது. உடனே நீ என் கூட பெங்களூர் புறப்படுது. பெங்களூருக்கா? அங்கே லோட்டஸ் டெக்ஸ்டைல்ஸ் எனக்கு ஒரு பிசினஸ் இருக்குது. லோட்டஸ் டெக்ஸ்டைலுக்கு நீங்க? எஸ் எஸ், நேற்று வரைக்கும் நான் தான் அதுக்கு முதலாளி. இன்னையில இருந்து நீ தான். வா வா வா, புறப்படுது புறப்படுது.
ராமரெட்டின்னு ஒரு தெலுங்கு மந்திரவாதி இருக்கிறாரா, அவர்கிட்ட ஒரு மந்திர சட்டம் இருக்கலாம். அதை போட்டுக்கிட்டா நாம யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டோமா, ஆனா நாம மட்டும் எல்லாரையும் பார்க்கலாம். அந்த மாதிரி எனக்கு மட்டும் ஒரு சட்டம் கிடைச்சா அதை மாட்டிக்கிட்டு யார் யார் என்னென்ன தப்பு பண்றாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டுக்காதீங்க, அப்புறம் கழட்ட முடியாம திண்டாடுவீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, முதல்ல 5 நிமிஷம் தான் கேட்ட முடியாதான், அப்புறம் சுலபமா எப்போனாலும் கேட்டுக்கலாம். ஐயோ இது பாருங்க, இந்த அநியாய ஆசையெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா உங்க தொழில பாருங்க. இந்த சட்டையை போட்டுக்கிட்டா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் நானு. டாக்டர் 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 டாக்டர், சாப்பிட்டு கூப்பிடலாம் பார்த்தா எங்க ஆளே காணோம். டாக்டர் டாக்டர், வாங்கி அதை லாண்டில போட்டு எடுத்துட்டு வரீங்க. தேங்காய் பழம்லாம் என்னமோ குறையுதேன்னு பார்த்தேங்க, உங்க காதுல பூ குறையுது. இந்தாங்க வச்சுங்க. மாமனாருக்கு எப்போ டமாஸ் தான். மாப்பிள என்ன வச்சார இன்னையா 2 பேருமே தாலி கட்டி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருக்க. இவரே நம்ம ஊர் ஜல்தரங்க நாயுடைய மூத்த மருமக, வட்டாரத்துக்கே பெரிய மனுஷன். வணக்கம் வாத்தியாரே. அவர் வாத்தியார் இல்லைங்க, வெண்ணெய் கடை வச்சிருக்காரு. இருக்கட்டுமே, வெண்ணெய் கடை வாத்தியாரு. இப்ப என்ன இப்ப? ஆமா, கல்யாண செலவெல்லாம் யாரு பொறுப்பு? நல்லா கேள்வி கேட்டப்பா. நம்மளும் என்ன இந்த வித்தியாசம் எல்லாம் அட்ஜஸ்ட் செய்துப்போம், ஆளுக்கு பாதிக்கு பாதி. இத பாருங்க, இந்த பாதி மீதி எல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. பூரா செலவா மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தான் சேர்ந்தது, அதானே நம்ம வழக்கம். நாங்களா வைக்கம், அந்த பைக்கெட் தான் மாத்தி தொலைங்களேன். வழக்கமா அப்படி சொல்லுதான் நமக்கு பைக்கம். எங்க உங்க பூர்வீகம் எது? அப்படி கேள் நைனா, இந்த காசிமோட்டு பீஸ் கை பக்கம் மொட்டை தோட்டம் சுடுகாடா? சோத்து கை பக்கம் டொம்மி குப்பம். என்னங்க இதெல்லாம்? பம்டி அடிக்கிற மாதிரி இல்ல, அதான் நக்கலு. ரொம்ப பேசினா நட்டு கழின்றோம். என்னங்க இதுன்னு கேட்டீங்களா? எப்படி சரமாரியா வருது பாத்தீங்களா? இதெல்லாம் கேட்காதுங்க, விடுங்க. நான் கேட்டது தப்பு தாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அந்த இடத்துல இருக்கிறவங்க எங்க அண்ணன் கிட்ட தொழிலாளிகளா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசி பேசி இந்த பயக்கம் நட்டு நக்கு. சரி விடுங்க. ராதகிரி, இந்த துணி அவங்க கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணு. மாப்பிள இப்படி வாங்க. மாப்பிள என் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணி இத வாங்கிக்கிங்க. என்னங்கடா இது? ஆரம்பத்துல இருந்து உங்க 2 பேருக்குள்ள போட்டியாவே இருக்குது. அவர் மாப்பிள்ளை தானே கால்ல விழுனாரு, நீ மாப்பிள்ளைக்கு அண்ணன். இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுன்னு வடக்கு உடறியா? எவனா மாப்பிள்ளை அண்ணங்காரன் லுச்சாத்தனமா பேசாத. நான் தான கைத மாப்பிள்ளை. நீ கைதியா மாப்பிள்ளையா? எட்டு ஒதுப்ப கைதுதான். சுமாரா சோமாரி. ராதாவை கட்டுத்தரேன்னு சொல்லிட்டு இப்ப ஏமாத்த பாக்குறியா? ரவாலாடு ராதாவுக்கு நான் தான தாலி கட்ட போறேன். நமக்குள்ள ஏன் சண்டை? ஒத்துமையா போடுவோம். நான் ராதாவுக்கு தாலி கட்டுறேன், நீ ரவாலட்டுக்கு தாலி கட்டு. நல்லா தபாச்சல்ல, உன்னை சும்மா விட போறது இல்ல. இத்தனை நாளா கமுக்குமா அமைக்க வச்சிருந்த ரகசியத்தை நான் இப்ப ஓடிக்க போறேன். டாய் நித்யானந்தம், நான் தாண்டா ரவுடி ரங்க. நீயா ரவுடி ரங்க சாவல? அட்வான்ஸ் வாங்கிட்டு செத்தான்டா. ஐயா பிச்சா பார்த்து திபுதிபு 5 மைல் ஓடனே காவல் தான் உனக்கு. அதெல்லாம் அப்போடா. என்னடா செய்வே? டாய் உன்னைய ஒதிப்ப உங்க அப்பனைய ஒதிப்ப. லுச்சாதனமா பேசாத. கண்ணரா பிளாடால கீசிடுவே. டார்கெட்ல பம்டியே. கண்ணாடி வர உனக்கே கண்ணாடி மூஞ்சில ஏறிட்டோம். ஐயோ ஐயோ சார் இருங்க சார். என்ன நீங்க ரவுடி ரங்கம் தான் பெரிய சோமாரி நினைச்சீங்க, அவனோட பெரிய சோமாரி ஆக்கீங்களா நீங்க? உடுங்க டாக்டர், அவனை விடுறது இல்ல. எதுக்கும் டாக்டர் பேக் கொண்டாங்க பின்னாடி. ஐயா சார் இருங்க.